ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி. 2 மாணவர்கள் புத்தர் கிட்ட போய், புத்தரே, நீங்க இளமை காலத்துல சித்தார்த்த கௌதமர்ங்கிற இளவரசரா இருந்தீங்களாமே, நிறைய போர்கள்லாம் செஞ்சீங்களா, வெற்றியும் பெற்றீங்களா, ஆனா இப்ப ஏன் அவ்வாறு இல்லை, ஏன் அரசரா இல்லை, அதெல்லாம் கைவிட்டீங்களா, அப்போ போர் செய்வது தவறா, இந்த ஆயுதங்கள்லாம் தவறானதா அப்படின்னு கேட்டாங்க. புத்தரும், ஆமா, போர் செய்வது தவறு, இந்த ஆயுதங்கள்லாம் கையாள்வது தவறு, ஒரு காலகட்டத்தில் நான் இதெல்லாம் அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டேன், அமைதியும் புத்தி கூர்மையும் தான் சிறந்த ஆயுதம் அப்படின்னு விளக்க ஆரம்பித்தார். உடனே அமைதியும் புத்தி கூர்மையும் தான் சிறந்த ஆயுதங்கள்னு சொல்றாரே, அப்போ அதை அவரை வச்சே சோதிச்சும் பார்த்துடலான்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அதுபோல ஒரு நாள் புத்தர் கண்ணை மூடி தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சீடன் புத்தரின் இடதுபுறம் இருந்தும் இன்னொரு சீடன் புத்தரின் வலதுபுறம் இருந்தும் டபார்னு புத்தர் மேல மோதினாங்க. கத்து கொடுத்த ஆசானுக்கே வித்த காட்டணும்னு நினைச்சா முடியுமா? புத்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? சற்று முன்ன தள்ளி போய் டபார்னு குனிஞ்சிட்டாரு. இப்போ 2 சீடர்களும் ஒருத்தர் மேல ஒருத்தர் மோதி காயம் ஏற்பட்டது. சோ ஃப்ரெண்ட்ஸ், புத்தி கூர்மையும் அமைதியும் தான் மிகச்சிறந்த ஆயுதங்கள்ங்கிறத புரிஞ்சிக்கலாம். இதை மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை அடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.